ஒரு காகம். ஐயோ ரொம்ப பசிக்குதே, எங்க தேடியும் சாப்பாடே கிடைக்கலையே. பாப்போம், அந்த ஊருக்குள்ளதான் போய் பாப்போம், அங்கேயாவது சாப்பாடு கிடைக்குதான்னு பாப்போம். வடை வாசனை வருது. அங்க ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருக்காங்க. அந்த பாட்டிட்ட ஒரு வடையை நம்ம கேட்டு பார்க்கலாம். வடை வாசனை ஆளை தூக்குதே, இங்கில இருந்து ஒரு வடை கிடைச்சாலே என் பசி தீந்துருமே. சரி சரி, வா வா, அந்த பாட்டி கிட்ட நம்ம எப்படியாவது கேட்டு பார்க்கலாம். ஒரு வடையாவது கிடைக்காமலா போயிட போகுது. அந்த பாட்டி நம்மளுக்கு தராமலா போக போறாங்க. பாட்டி என்ன அவ்வளோ கேட்டா பாட்டியா? பாட்டி பாட்டி, எனக்கு ரொம்ப பசியா இருக்குது பாட்டி, ஒரே ஒரு வடை தாங்க பாட்டி. இந்த ஒரு வடையை சாப்பிட்டா என் பசி அடங்கிரும். ஏ சிச்சி போ காகமே, வியாபார நேரத்துல வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, போ போ. சு சு சு. இந்த பாட்டி நேர்மையா கேட்டா ஒரு வடை கூட தரமாட்டேங்கிறாங்க. சரி சரி, இந்த பாட்டிக்கெல்லாம் நேர்மையா கேட்டா பிடிக்காது போல இருக்கு. நம்ம ஒரு வடையை அழகா சுட்டுட்டு கிளம்பிடலாம். ஆஹா, சூப்பர் வடை கிடைச்சதுடா சாமி. வா வா, வேகமா போய் அந்த காட்டுக்குள்ள இருக்கிற அந்த மரத்து மேல உட்காந்து நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இந்த வடைய பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டே சாப்பிடலாம். ஜாலினோ ஜில்கானா வடை கிடைச்சிச்சு எனக்கு தான், ஜாலினோ ஜில்கானா சூப்பர் வடை, டேஸ்ட் வடை, நல்ல வடை. அதுக்குள்ள அந்த பக்கத்துல இருந்து ஒரு நரி வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த நரி அந்த காக்கா வாயில வச்சிருக்க வடைய பாத்துச்சு. காக்காவுக்கு இவ்வளவு பெரிய வடை, சூப்பர் வடையா? இந்த வடையை எப்படியாவது நம்ம தந்திரமா பேசி அதுகிட்ட இருந்து நம்ம அத வாங்கி சாப்பிட்டுறணும். ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த வடை. ஏன் காகமே, இன்னைக்கு உன் காட்டுல சரியான மழை, நல்ல உணவு கிடைச்சிருக்கு. நீ அந்த வடையை எடுத்துக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே வரும்போது நான் பார்த்தேன், உன் பாட்டு ரொம்ப அழகா இனிமையா இருந்துச்சு. அந்த பாட்டை திருப்பி திருப்பி கேட்கணும் போல தோணுது. பிளீஸ் அந்த பாட்டு இன்னொரு வாட்டி பாட. நரியோட தந்திரம் புரியாத காக்கா உடனேவும் அது ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சிச்சு. வடை கீழே விழுந்தது. அந்த வடைய அந்த நரி கவ்வி சாப்பிட்டு வேகமா ஓடி போயிடுச்சு. நரிக்கிட்ட ஏமாந்து போன காக்கா சோகமா அழுதுகிட்டே வடை போச்சேன்ட்டு உக்காந்து அழுதுகிட்டு இருந்துச்சா. இந்த கதை குழந்தைகளுக்கு நல்லொழுக்கம், நேர்மை, விழிப்புணர்வு போன்றவற்றை கற்றுக் கொடுக்கும் ஒரு சிறந்த நீதி கதை ஆகும். ஒரு அடர்ந்த காடு. அங்கு பல மிருகங்கள் வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் நரி ஒன்று வசித்து வந்தது. அதற்கு எப்பொழுதும் யாரையாவது ஏமாற்றி அவர்கள் ஏமாறுவதைக் கண்டு மனம் மகிழ்வது பொழுதுபோக்காக இருந்தது. அந்த காட்டில் அறிவுமிக்க கொக்கும் ஒன்று வசித்து வந்தது. அந்த கொக்கு அனைத்து மிருகங்களிடமும் நன்மதிப்பை பெற்று இருந்தது. இதை பொறுக்க முடியாத நயவஞ்சக நரி அந்த கொக்கை எப்படியாவது ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தது. ஒரு நாள் கொக்கு நரியின் குகை இருக்கும் வழியில் வந்து கொண்டிருந்தது. நரி அந்த கொக்கை பார்த்து, கொக்கு நண்பா, உன்னுடைய அறிவை பற்றி பல மிருகங்கள் கூறுவதை கேள்விப்பட்டிருக்கேன். இந்த அறிவு மிக்க கொக்கிடம் நான் நட்பு வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த நட்பின் நிமித்தமாக நாளை உனக்கு ஒரு விருந்து வைக்க விரும்புகிறேன். உன்னால் வர முடியுமா? முடியாத கொக்கு, சரி நண்பா, நான் நாளை உன் வீட்டிற்கு கட்டாயம் விருந்துக்கு வருகிறேன் என்று கூறி சென்றது. நரி கொக்கு தன் வீட்டிற்கு விருந்துக்கு வரும் சந்தோஷத்தில் நரி பாடல் பாடிக்கொண்டே, நான் சமைக்க போறேன், நான் சமைக்க போறேன், கொக்கை ஏமாத்த போறேன், கொக்கை ஏமாத்த போறேன் என்று பாடலை பாடிக்கொண்டு தன் சமையலை ஆரம்பித்தது. அன்று மாலை கொக்கு நரியின் இருப்பிடத்திற்கு விருந்துக்காக சென்றது. வாவா கொக்கு நண்பனே, எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வந்தது மிகவும் சந்தோஷம். வா, உனக்கு அருமையான விருந்து சமைத்திருக்கிறேன், வா அதை உண்டு மகிழலாம். நரியோ தன் திட்டப்படி சூப்பை அகன்ற ஒரு தட்டில் ஊற்றி வைத்தது. ஒன்றை கொக்கிடம் கொடுத்தது. கொக்கினால் வாயகன்ற தட்டில் உள்ள சூப்பை குடிக்க முடியவில்லை. ஆனால் நரியோ நக்கி நக்கி அந்த சூப்பை குடித்துவிட்டு, நண்பனே, இந்த சூப்பை உனக்காக செய்தேன், எப்படி இருக்கிறது என்று சிரித்துக்கொண்டே கேட்டது. கொக்கு ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து நரியிடம், நண்பனே,
சூப் மிகவும் ருசியாக இருந்தது என்று கூறியது. கொக்கு நரியிடம் இரவு நேரம் ஆகப் போகிறது, நான் என் வீட்டுக்கு சென்று வருகிறேன் என்று கூறிவிட்டு, செல்லும் முன் இன்று நீ எனக்கு விருந்து வைத்தாய், பதிலுக்கு நான் நாளை உனக்கு விருந்து வைக்கலாம் என்று நினைக்கிறேன், உன்னால் வர முடியுமா என்று கேட்டது. நரியும் வர சம்மதம் தெரிவித்தது. கொக்கு தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து சோகமாக தன் இருப்பிடத்திற்கு பறந்து சென்றது. அடுத்த நாள் கொக்கு நரிக்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்து பல இறைச்சிகளை போட்டு சுவைமிக்க சூப் ஒன்றை செய்தது. அதன் வாசனை அந்த காடு முழுக்க பரவியது. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இது கௌரவ பிரசாதம், இதுவே நரிக்கு பாடம் புகட்ட, இதுவே நரிக்கு பாடம் புகட்ட. அன்று மாலை நரி கொக்கின் வீட்டுக்கு சென்றது. கொக்கு நரி வந்தவுடன் அந்த சுவைமிக்க சூப்பை சிறிய துளை கொண்ட 2 குவளையில் ஊற்றியது. அந்த சூப்பின் வாசனை முகர்ந்தவுடன் நரிக்கு வாயில் எச்சி ஊறியது. இன்றைக்கு நல்ல வேட்டை என்று நரி நினைத்தது. கொக்கு குவளையை நரியிடம் கொடுத்தது. கொக்கு தன் வாயை குவளையில் நுழைத்து சூப்பை ருசித்தது. நரியினால் துளை சிறியதாய் இருப்பதனால் குடிக்க முடியவில்லை. குவளையில் ஓரங்களில் சிதறி இருந்த சிறு துளிகளை மட்டுமே நக்கி சாப்பிட முடிந்தது. கொக்கு நரியை பார்த்து சூப் எப்படி இருந்தது என்று கேட்டது. நரியும் மிக அருமை, இது போன்ற ஒரு சூப்பை நான் குடித்ததே இல்லை என்று பொய் சொல்லியது. அப்போதுதான் நரி ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தது. நரி கொக்கிடம் விருந்துக்கு நன்றி என்று கூறிவிட்டு வருத்தத்துடன் சென்றது. அப்போதுதான் நரி நாம் மற்றவர்களை ஏமாற்றும் போது அவர்கள் எவ்வாறு வருத்தப்பட்டு இருப்பார்கள் என்று உணர்ந்தது. அன்று முதல் திருந்தியது. நரி பிறகு யாரையும் ஏமாற்றுவதில்லை. தந்திர நரிக்கு பாடம் புகட்டின அந்த புத்திசாலி கொக்கோட கதையில இருந்து நாம இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டோம்னா, ஒருத்தருக்கு நாம தீமை செஞ்சோம்னா நமக்கு அந்த தீமை தான் பைசா கிடைக்கும்னு இந்த கதையில இருந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு காட்டுக்குள்ள ஒரு காக்கா வசிச்சு வந்துச்சு. அந்த காக்காக்கு ரொம்ப தனித்தாக எடுத்துச்சு. அந்த காக்கா காடு மேடு மலையெல்லாம் தேடி பார்த்துச்சு. அதுக்கு தண்ணியே கிடைக்கல. அப்ப ஒரு கிராமத்துல ஒரு வீட்டு பக்கத்துல ஒரு பானையில தண்ணிய பார்த்துச்சு. வேகமா அந்த தண்ணி கிட்ட போயிடுச்சா, போனா தண்ணி கீழே அடியில இருந்துச்சு. அந்த புத்திசாலித்தனமான காக்கா ஒரு ஐடியா பண்ணுச்சு. அது என்ன ஐடியான்னு பார்க்கலாமா? பக்கத்துல இருக்கிற கல்லை எடுத்து ஒவ்வொன்னா அந்த பானைக்குள்ள அதோட விடாமுயற்சியால போட்டுக்கிட்டே இருந்துச்சு. தண்ணி மேல வந்துச்சு. மேல வந்ததும் தண்ணிய குடிச்சிட்டு தன்னோட தாகம் தணிஞ்சிருச்சு. தணிஞ்ச உடனே காகம் என்ன செஞ்சிச்சு, சந்தோஷமா ஹாப்பியா அதோட காட்டுக்கு திருப்பியும் பறந்து போயிருச்சு. மானக்காகம் இந்த சிறுகதையின் மூலமா விடாமுயற்சியும் புத்திசாலித்தனமும் இருந்தா நம்ம எதுலயுமே வெற்றி பெறலான்றத இந்த கதை மூலமா தெரிஞ்சு கதை பார்க்க போறோம். யானையும் எறும்பும். யானையும் எறும்பும் கதை பார்க்க போலாமா? கதை பார்க்கறதுக்கு முன்னாடி இனிமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கதை கேட்க போகலாம். ஒரு காட்டுக்குள்ள ஒரு குட்டி யானை இருந்துச்சாம். அந்த குட்டி யானை ரொம்ப சேட்டக்கார யானையா. எல்லா விலங்குகள்கிட்டையும் ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருக்குமா. அந்த குட்டி யானையோட பேரு என்ன தெரியுமா? அந்த குட்டி யானையோட பேரு ஜம்போ. ஜம்போ உருவத்துல பெருசு அப்படிங்கறதுனால மத்த எல்லா விலங்குகளையும் எப்பொழுதுமே மம்பிக்கிட்டே இருக்குமா. அந்த சேட்டக்கார குட்டி யானை ஜம்போ யானை ஒரு நாள் நடந்து வந்துட்டு இருந்துச்சான். வர வழியில எறும்புகள் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருந்துச்சான். தனக்கான உணவை சேகரித்து தன்னுடைய வீட்டுல சேமித்து வைத்துக்கிட்டு இருந்துச்சான். அதை பார்த்துக்கிட்டே இருந்துச்சான் ஜம்போ யானை. என்ன இது குட்டி குட்டி உருண்டையா தூக்கி தூக்கி அதோட வீட்டுக்குள்ள போட்டு வைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதை வம்பளுக்கணும்னு நினைச்சுச்சான் நம்ம குட்டி ஜம்போ யானை. பக்கத்துல இருக்க நீரை எடுத்து அந்த எறும்பு மேல அப்படியே தெளிச்சு விட்டுச்சான். நனைஞ்சு போன தலைவன் இருந்து யானையை பார்த்து சொன்னிச்சான், நீ ஏன் இப்படி என் மேல தெளிச்ச
இருக்கோம் இல்லையா, உணவு சேகரிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, இது தப்பு இல்லையா அப்படின்னு. என்னது உணவு சேகரிச்சியா? கொஞ்சோண்டு உணவை எடுத்துட்டு போய் அங்கங்க போய் வைக்கிறது வேலையா? இதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்ற? என்ன பாத்தியா நான் எப்படி சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு. உடனே தலைவன் எறும்பு ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே போயிருச்சான். அந்த காட்டுக்குள்ள வேடன் ஒருவன் விலங்குகளை பிடிச்சிட்டு போறதுக்காக வந்தானா. இயற்கையிலேயே அவன் ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி வச்சிருந்தானா. ஆனா இதை பார்த்த யானை, ஐயோ நம்ம மாட்டுக்கு போறோம்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த வேடன் நினைக்கமா செஞ்சா, மயக்க ஊசி கொண்ட அந்த துப்பாக்கி எடுத்து அந்த யானையை சுட போனான். யானை அங்க வழிய பார்த்துட்டு இருந்துச்சு, வேடன் சுட போனான். அதை பார்த்த எறும்பு அந்த வேடனை நல்லா கடிச்சு வச்சிருச்சு. கடிச்சு வச்சதை பார்த்துட்டு வேடன் கத்த, யானை சுடச்சு ஒரே போயிடுச்சு. யானை நமக்கு கிடைக்கலையே அப்படின்ற வருத்தத்தோடையும் கோபத்தோடையும் அந்த காட்டை விட்டே போயிட்டானா அந்த வேடன். இந்த யானை பார்த்துட்டே இருந்துச்சான். ஆஹா நம்ம வசமா இந்த வேடன்ட்ட மாட்டிருக்கோமே அப்படின்னு நினைச்சுச்சான். நம்ம எறும்புல காப்பாத்துச்சு அப்படின்னு எறும்பு கிட்ட போய் அது பேசிச்சான். நான் உன்னை ஒரு அற்பமான ஒரு ஜந்துவா நினைச்சேன், ஆனா நீ என்னை எவ்வளவு பத்திரமா காப்பாத்திட்ட. உனக்கு என்ன சொல்றதே தெரியல. என்னுடைய கோடான கோடி நன்றிகள். அதுவும் இல்லாம என்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். இனிமே நான் உன்னை வம்பளுக்கவே மாட்டேன். உன்னை மட்டும் இல்ல யாரையும் வம்பளுக்க மாட்டேன் அப்படின்னு. எறும்பு சந்தோஷமா அந்த நண்பனை ஏற்றுக்குச்சான். அதுக்கப்புறம் யானை எறும்புக்கு எப்பொழுதும் உதவி செஞ்சுதான். எறும்புக்கு மட்டும் இல்ல மற்ற குட்டி குட்டி விலங்குகளுக்கும் யானை நண்பன் ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் காட்டுல எல்லோரும் சந்தோஷமா இருந்தாங்களா. இந்த கதையிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? யாரையும் நம்ம எப்போதும் அற்பமா எண்ணவே கூடாது, சரியா? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching. ஒரு ஊருக்கு அருகில இருந்த ஒரு வயக்காட்டுல சுறுசுறுப்பான மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு முயலும் தூங்கி வழியும் ஒரு ஆமையும் வாழ்ந்து வந்தது. இவங்க 2 பேருமே நண்பர்கள். எப்பயுமே அந்த வயல்வெளியில ஒன்னாதான் சுத்திட்டு இருப்பாங்க. அப்ப இரவு உணவு சாப்பிட்டுட்டு இருந்தா. ஆமைக்கு தனது இரவு உணவை மெதுவாக ரசித்து ருசித்து மெல்லுவதுதான் பிடிக்கும். ஆனால் முயலோ தனது இரவு உணவை உடனே விழுங்கி ஏப்பம் விட்டு களைத்து போகும் வரை அந்த ஆமையை சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டே இருக்கும். அப்பொழுது முயல் ஆமையை பார்த்து, அகமில்ல நடமில்ல நடமே என்னாகும் என்று ஏளனம் செய்தது. அது மட்டுமின்றி ஆமை உணவுவதை பார்த்து, மெதுவாக மெதுவாக பார்த்து உன் வாய்க்கு வலிக்கப் போகிறது என்று ஏளனம் செய்தது. இந்த கேலி கிண்டல் இந்த இரண்டிற்குமே பெரும் வாய்ச்சண்டையில் போய் முடிந்தது. முயலோ, இந்த பூமியிலே மிக வேகமாக ஓடும் விலங்கு நான் தான் என்றும் அந்த பந்தய முயலை விட அதி வேகமாக ஓடுவேன் என்றும் பெருமை பேசிக் கொண்டிருந்தது. ஆமையோ, எப்பொழுதுமே உன் பெருமையை பற்றியே பேசிக் கொண்டிருக்காதே, இது உன் வாழ்க்கைக்கு நல்லதே இல்லை என்று கூறியது. அப்பொழுது அந்த வழியாக வந்த ஒரு காகம், உயிர் நண்பர்கள் 2 பேரும் இவ்வாறு சண்டையிடுகிறார்களே, என்ன ஆயிற்று என்று பார்ப்போம் என்று அங்கு சென்றது. முயல் நண்பா, ஆமை நண்பா, ஏன் இவ்வாறு சண்டையிடுகிறீர்கள்? எதற்காக உங்களுக்கு சண்டை என்று வினாவியது. ஆமை, நான் மெதுவாக நடக்கிறேன் என்று என்னை பார்த்து ஏளனம் செய்து கேலி செய்து கொண்டு அவனை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். முயலோ வேகமாக, இல்லை இல்லை, இது முக்கியமான பிரச்சனை. இந்த பரந்த பூமியிலே வேகமாக ஓடும் விலங்கு நான் தான் என்பதை நிரூபித்து காட்டுகிறேன். உடனே ஆமை, சரி, நானும் நீயும் ஓட்டப்பந்தயம் வைத்துக் கொள்வோம் என்று கூறியது. அதை கேட்ட முயல் என்று ஏளனமாக சிரித்தது. காகம், சரி சரி, உங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற சண்டைய உடனே நிறுத்துங்க. அடுத்த நாளே காகத்தின் தலைமையில் ஓட்ட போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த வயலின் அருகே இருந்து காட்டு மிருகங்கள் முயல் ஆமைக்கான ஓட்டப்பந்தயத்தை பற்றி கேள்விப்பட்டு அந்த போட்டியை பார்க்க நல்ல ஆடைகளை அணிந்து தங்கள் உடல் முடிகளை அழகாக வாரிக்கொண்டு கையில் கொடியுடன் ஆமையையும் முயலையும் வாழ்த்துவதற்காக கிளம்பினர். முயல், ஆமை இருவரும் சரியான போட்டியில் நில்லுங்கள், தயாராகுங்கள், ஓடலாம் என்று காகம் சொல்ல ஓட்டப்பந்தயம் ஆரம்பமானது.
மெதுவாக மெதுவாக ஆமை நடக்க, விரைவாக விரைவாக முயல் பந்தயத்தில் ஓடி விரைவில் விலங்குகளின் பார்வையை விட்டு மறைந்தது. உண்மையில் முயல் அதிக தூரம் ஓடிவிட்டது. அது திரும்பி பார்க்கையில் ஆமை கண்ணுக்கே தெரியவில்லை. ஐயோ பாவம் என்று நினைத்து முயல், நான் கிட்டத்தட்ட வெற்றி பெற்றுவிட்டேன், இப்பொழுது பேசாமல் இந்த மரத்தின் கீழ் ஒரு குட்டி தூக்கம் போடலாம் என்று நன்றாகவே தூங்கிவிட்டது. ஆமை முயல் தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு, தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்கிப்புட்டு சோம்பேறி என்று பெயர் வாங்காதே என்று பாடலை பாடியபடியே தன்னுடைய இலக்கை நோக்கி மெதுவாக நகர்ந்தது. இதற்கிடையில் ஆமை மெதுவாக ஊர்ந்தபடி முன்னேறி முன்னேறி சென்று முயல் தூங்கிக் கொண்டிருக்கும் மரத்தடியை தாண்டி வெற்றியின் பாதையை அடைந்தது. அனைத்து விலங்குகளின் வாழ்த்து சத்தம் கேட்டதும் முயல் தூக்கத்தை கலைத்தது. முயல் எல்லைக்கோட்டை நோக்கி ஓடியது. ஆனால் அங்கு ஆமை வெற்றி பெற்றது. விலங்குகள் அனைத்தும் ஆமையை வாழ்த்துக் கொண்டு இருந்தனர். தங்கப்பதக்கம் அணிவித்தனர். ஆமை தன் வெற்றிக்கான தங்கப்பதக்கத்தை அணிந்து நின்று கொண்டிருந்தது. ஆமை முயலை சந்தோஷப்படுத்த முயற்சித்தது. அது ஒரே ஒரு பந்தயம்தான், அடுத்த பந்தயத்தில் நீ வெற்றி பெறலாம், நாம் எப்பொழுதும் போல் நண்பனாகவே இருப்போம் என்று கூறியது. அடுத்த நாள் முதல் அவர்கள் இருவரும் சிறந்த நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர். முயல் அதன் பிறகு தன்னை பற்றி எப்பொழுதும் பெருமை அடித்துக் கொள்வதே இல்லை. முயலும் ஆமையும் கதையின் நீதி என்னவென்றால், விடாமுயற்சியும் சோம்பேறித்தனமின்றி செயல்படுவதன் மூலம் எந்த செயலிலும் வெற்றி பெறலாம். ஒரு அழகிய வசந்த கால நாளில் வெட்டுக்கிளி ஒன்று புல்வெளியில் ஜாலியாக தன் கவலைகளை மறந்து விளையாடிக் கொண்டிருந்தது. தனக்கு பிடித்த பாடல்களை சேர்த்துக் கொண்டும் நாட்டியம் ஆடிக்கொண்டும் அது சந்தோஷமாக தன் பொழுதை கழித்துக் கொண்டிருந்தது. இப்படி ஜாலியா தன்னோட பொழுத போக்கிட்டு இருக்கும் போது அந்த வழியா எறும்புகள் கூட்டம் அதோட உணவுகளை சேகரிச்சுக்கிட்டு வந்தத பாத்துச்சு. தம்பி ராஜா நடராஜா இதுவாய் சொல்லையா பதமாய் சொல்லையா, முதுகு மேல உணவிற்கு பத்துக்கோ, கண்ணு விட்டு உணவு மேல போட்டுக்கோ, பள்ளமேடு பார்த்து போகணும், பத்திரமா உணவு கொண்டு போய் சேர்க்கணும் என்று பாடலை பாடிக்கொண்டு எறும்புல தன்னோட உணவுகளை ஜாலியா சந்தோஷமா சேகரிச்சிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த வெட்டுக்கிளி பார்த்து, எறும்பாலே எறும்பாலே எதுக்கு இவ்வளவு வெயிட்ட தூக்கிக்கிட்டு இவ்வளவு உணவுகளை தூக்கிட்டு எங்க போறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. எறும்புகள் அதற்கு, இன்னும் சில மாதத்துல குளிர்காலம் வரப்போகுது, அதனால இப்பயே உணவெல்லாம் சேர்த்து வச்சாதான் குளிர்காலத்துல வெளியிலேயே போக முடியாது, உணவுகளையும் சேகரிக்க முடியாது, அப்ப இப்படி எல்லாம் உணவு கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியாது, அதனால இப்பவே சேர்த்து வச்சாதான் குளிர்காலத்துல உணவு பற்றாக்குறை இல்லாம இருக்கும். எறும்புகளை பார்த்து வெட்டுக்கிளி, இன்னும் குளிர்காலம் வரதுக்கு ரொம்ப நாள் இருக்கு, இப்பவே உணவை சேர்த்து வைக்கணுமா, இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு கூட உணவை சேர்த்து வச்சுக்கலாம் இல்லையா, வா அது வரைக்கும் நம்ம ஜாலியா ஆட்டம் போடலாம், பாட்டு பாடலாம், கொஞ்ச நேரம் என் கூட விளையாண்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிச்சு வெட்டுக்கிளி. இப்படி சொன்ன வெட்டுக்கிளியிடம் எறும்புகள், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், உணவை நாளும் சேர்க்கணும், ஓடி ஓடி உழைக்கணும் என்று பாடலை பாடிவிட்டு, நீயும் குளிர்காலம் வருவதற்குள் உணவை சேர்த்து வைத்துக்கொள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றது. வேட்டுக்கிளியோ எறும்புகள் கூறியதை காதில் கூட போட்டுக் கொள்ளவில்லை. தன் இஷ்டம் போல் அப்பொழுது கிடைத்த உணவை மட்டும் உண்டுவிட்டு ஜாலியாக பாட்டு பாடி நடனம் ஆடி தன் இஷ்டத்திற்கு வாழ்ந்து வந்தது. சில வாரங்களுக்கு பிறகு குளிர்காலம் வந்தது. பனிப்பொழிவு தொடங்கியது. எறும்பு சொன்னது போல பனி மிகவும் அதிகமாகவே இருந்தது.
எறும்பு குளிர்காலத்துக்கு தேவையான தன்னோட உணவை முன்னாடியே சேமிச்சு வச்சதுனால அது ஜாலியா தன்னோட வீட்டுக்குள்ள பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டேவும் தன்னோட உணவை உண்டு சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியா இருந்துச்சு. ஆனா வெட்டுக்கிளியோ குளிர்காலத்துக்கு தேவையான தன்னோட உணவை சேர்த்து வைக்காததால குளிர்ல உணவை தேடி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி உணவே கிடைக்காம அது அங்கேயும் இங்கேயும் தேடிக்கிட்டே இருந்துச்சு. உணவே அதுக்கு கிடைக்கல. ரொம்ப குளிர்ல வாடிக்கிட்டு இருந்துச்சு. வெட்டுக்கிளி அப்பதான் அந்த எறும்பு சொன்னதை யோசிச்சு பாத்துச்சு. ஆமா, அந்த எறும்புக்கு கூட சொல்லிச்சு, நம்மள குளிர்காலத்துக்குள்ள உணவை சேமிச்சு வச்சுக்கோ அப்படின்ட்டு. நம்ம அவர் சொல் பேச்ச கேட்காம நல்ல ஜாலியா ஆட்டம் போட்டு திரிஞ்சாச்சு. இப்ப அவஸ்தப்படுறது யாரு? நான் தானே. என்ன பண்ணலாம்? சரி, அந்த எறும்பு கிட்டே போய் உதவி கேட்கலாம் அப்படின்ட்டு அந்த எறும்போட வீட்டுக்கு போச்சு. வெட்டுக்கிளி எறும்பின் வீட்டிற்கு வந்து, எறும்பாரே எறும்பாரே, எனக்கு குளிர்காலத்துல எங்கேயும் தேடி பார்த்தேன், உணவே கிடைக்கல. என்னால குளிரும் தாங்க முடியல. எனக்கு கொஞ்சம் உங்க வீட்டுக்குள்ள தங்குறதுக்கு இடமும் பசிக்கு சாப்பாடும் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டுச்சு. எறும்புகளும் ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் என்ற பாடல் வரி கேட்க அந்த வெட்டுக்கிளியாருக்கு சிறிது உணவு கொடுத்து உதவி செய்தது. இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலம் வெட்டுக்கிளி தன் வாழ்வின் முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டது. பின்பு வசந்த காலத்தில் வெட்டுக்கிளியும் எறும்புகளுடன் சேர்ந்து உணவு சேகரிக்க ஆரம்பித்தது. இந்த கதை கடின உழைப்பின் முக்கியத்துவத்தையும் வருங்காலத்தை பற்றிய திட்டமிடுதலின் அவசியத்தையும் நமக்கு உணர்த்துகின்றது. ஒரு ஆற்றில் ஒரு மிகப்பெரிய முதலை ஒன்று வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அம்முதலை சூரிய வெப்பத்தில் குளிர்காய வாயை திறந்து கொண்டு உறங்கியது. அப்பொழுது திடீரென்று அருகேயுள்ள மரக்கிளை ஒன்று முறிந்து தொப்பென்று அதன் வாயில் விழுந்தது. அம்முதலை வலியால் துடிதுடித்தது, அழுதது, கெஞ்சியது, கடவுளை வேண்டியது. தன்னை காப்பாற்றுபவருக்கு உதவி செய்வேன் என்று கூறி கடவுளிடம் மன்றாடியது. முதலையின் அக்கூக்குரலை செவிசாய்த்தாற் போல ஒரு யானை குட்டி ஒன்று தண்ணீர் பருக வந்தது. கடவுளே, என்னை காப்பாற்றுங்கள், வலிக்கிறது. கடவுளே, என்னை காப்பாற்றுங்கள், வலிக்கின்றது வலிக்கின்றது என்று அழுது கொண்டிருந்தது. முதலையாரே, முதலையாரே, உனக்கு என்ன ஆயிற்று? எப்படி இவ்வாறு ஆயிற்று? யானையாரே, நான் ஓய்வெடுத்த போது திடீரென இம்மரக்கிளை ஒன்று என் மீது தொப்பென்று விழுந்து விட்டது. என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. உடம்பெல்லாம் வலிக்குது. என்னுடைய குடும்பத்தின் நிலை என்ன ஆயிற்றோ? யானைக்குட்டி ஒரு துளியும் தாமதம் செய்யாமல் தன் தும்பிக்கையால் மரக்கிளையை தூக்கி வீசியது. இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்ட அவ்வஞ்சக முதலை யானைக்குட்டி தொடை இறைச்சி ருசியோ ருசி, இதுதான் சமயம், லபக் என்றது. ஏய் முதலையே, உனக்கு நான் செய்த உதவியை மறந்து விட்டாயா? இதற்கு நீ எனக்கு செய்யும் கைமாறு இதுதானா? ஆபத்தில் இருக்கும் போது நீ கொடுத்த வாக்குறுதியை மறந்து விட்டாயா என்று ஆத்திரத்தில் வேகமாக பீறியது அந்த யானை. நான் ஆபத்தில் இருக்கும் போது நீதான் என்னை காப்பாற்றினாய் என்பதை நான் மறுக்கவில்லை. என்னை காப்பாற்றவும் எனக்கு நீயே இரையாகவும் ஆக கடவுள்தான் உன்னை இங்கே அனுப்பியுள்ளார். என்னை யானையாரே, நான் செய்தது சதியல்ல, நீயேதான் தானாகவே மாட்டிக்கொண்டு விட்டாய். கடவுளே, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று இறைஞ்சியது. அந்த யானைக்குட்டியின் அக்கூக்குரல் கடவுளின் காதில் விழுந்தாற் போல அங்கு ஒரு சருகுமான் வந்தது. யானையாரே, யானையாரே, உமக்கு என்ன ஆயிற்று? எப்படி இருக்க வேண்டிய நீயே இப்படி கிடக்கின்றாய் என்று பரிதாபத்துடன் கேட்டது. யானையும் நடந்ததை கூறியது. முதலையின் நயவஞ்சகத்தை கண்டு சருகுமானுக்கு கோபமாக வந்தது. முதலைக்கு நல்ல தீர்ப்பையும் பாடமும் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தது புத்திசாலியான சருகுமான். முதலையாரே, யானையாரே, இப்பொழுது நான் தான் உங்களின் நீதிபதி. இச்சூழல் எப்படி நடந்தது என்று எனக்கு தெரிய வேண்டும். ஆகையால் முதல் காட்சியாக இம்மரக்கிளையை மீண்டும் உன் மேல் கிடத்த வேண்டும் என்று முதலிடம்
சாமர்த்தியமாக கூறியது. முதலையும் அதற்கு சம்மதித்தது. சருகுமான், இப்பொழுது எனக்கு நன்றாக விளங்கிவிட்டது. இனி நான் தண்டனையை வழங்கலாம். இரண்டாவது காட்சியும் மூன்றாவது காட்சியும் தேவையில்லை. சருகுமானின் தந்திரம் முதலைக்கு புரிந்தது. தான் செய்த தவற்றை எண்ணி யானைக்குட்டியிடம் மன்னிப்பு கேட்டது. இரண்டாவது முறையாக தன்னை காப்பாற்றும்படி கெஞ்சியது. சருகுமானும் மனமுருகி மன்னித்தது. இந்த கதையின் நீதி: ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதல்ல. அவர் செய்த தீமையை அக்கணமே மறந்து விடுவது நல்லது. முல்லை மலர் என்ற காட்டில் விறகு வெட்டுவதற்காக சென்று கொண்டிருந்தான் ஓர் ஏழை விவசாயி. அப்பொழுது காட்டில் எங்கிருந்தோ சிங்கம் கர்ஜிக்கும் சத்தம் கேட்டது. சிங்கம் கர்ஜிக்கும் சத்தம் கேட்டதும், சிங்கத்தின் முழக்கத்தை கேட்டதும் பயத்தால் ஓடத் துணிக்கினான் அந்த விவசாயி. காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், சிங்கம் காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், சிங்கம் காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். மனிதா, பயப்படாதே, இங்கு வா, நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். மனிதனே, என்னை இந்த கூண்டிலிருந்து என்னை விடுவித்து விடு. நான் உனக்கு பல உதவிகளை செய்வேன். நீயோ மனிதர்களை கண்டால் கொன்று விடுவாய். நான் எப்படி உன்னை விடுவிக்க முடியும்? இருக்கிறது. மனிதர்களை கொள்ளும் சுபாவம் எங்களுக்கு உண்டுதான். இருப்பினும் என் உயிரை காக்கும் உன்னை கூடவா அடித்து கொன்று விடுவேன்? நன்றி இல்லாதவனானான். பயப்படாதே, கூண்டை திற, உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று நயவஞ்சமாக பேசியது சிங்கம். சிங்கத்தின் வஞ்சக பேச்சை உண்மை என்று மதிமயங்கிய அந்த வெகுளி விவசாயி கூண்டின் கதவை திறந்தான். அவ்வளவுதான், நன்றி கெட்ட சிங்கம் விவசாயியின் மேல் பாய்வதற்கு தயாராகியது. சிங்கமே, நீ செய்வது உனக்கே நியாயமா? உன் பேச்சை நம்பிதானே உன்னை கூண்டிலிருந்து விடுவித்தேன். அதற்கு இதுதானா நீ காட்டும் நன்றி? என் உயிரை காத்துக் கொள்வதற்காக 1000 பொய் சொல்வேன். அதை நீ எவ்வாறு நம்பலாம்? மனிதர்கள் என்றால் பகுத்தறிவார்கள் என்றுதான் பொருள். அந்த அறிவை கொண்டு இது நல்லது, அது கெட்டது என்று பகுத்தறிய வேண்டாமா? முட்டாள்தனமாக உன் செய்கையை நான் எப்படி பொறுப்பாக முடியும்? கடவுள் உன்னை தண்டிப்பார். உன் உயிரை காப்பாற்றிய என்னையே சாப்பிடுவது நியாயமா? நீ செய்வது சரியில்லை. அவ்வேளையில் அவ்வழியாக ஒரு காட்டுப்பூனை வந்தது. அதனிடம் நியாயத்தை கேட்டு அழுதான் அந்த விவசாயி. அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த அச்சிங்கம் நடந்ததை சொல்லத் தொடங்கியது. சிங்கமே, சிங்கமே, நீங்கள் இந்த மாதிரி சொன்னால் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆரம்பத்தில் இருந்து சொல்லுங்கள் என்றது காட்டுப்பூனை. நான் அந்த கூண்டுக்குள் அடைந்து கிடந்தேன். எந்த கூண்டுக்குள்? எப்படி அடைந்து கிடந்தீர்கள் என்றது காட்டுப்பூனை. சிங்கம் குடுகுடுவென்று கூண்டிற்குள் சென்றது. இதுதான் சமயம் என்று கருதிய காட்டுப்பூனை சட்டென்று கூண்டின் கதவை இருக்க மூடியது. பூனையாரே, இது என்ன அயோக்கியத்தனம்? நியாயம் கூறுவதாக கூறி என்னை மறுபடியும் கூண்டில் அடைத்து விட்டீர்களே. சிங்கமே, நீங்கள் பேசாமல் கூண்டிற்குள்ளேயே இருங்கள். நான் ஒன்றும் இந்த மனிதனைப் போல முட்டாள் அல்ல. உங்களுக்கு சாதகமான நியாயம் சொன்னால் முதலில் மனிதனை அடித்துக் கொள்வீர்கள், பிறகு என்னையே அடித்துக் கொள்வீர்கள். அதனால் தான் உங்களை கூண்டில் பூட்டிவிட்டேன். தன் தவறை உணர்ந்து மன்னிக்குமாறு கெஞ்சியது அச்சிங்கம். மனமுருகிய அந்த விவசாயி நன்கு யோசித்தான். பின்பு தனக்கு செய்த தீங்கினை மறந்து அந்த சிங்கத்தையும் மன்னித்தார். இதைத்தான் திருவள்ளுவர் நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்று கூறியிருக்கிறார். ஒருவர் நமக்கு செய்யும் உதவியை மறப்பது நல்லதல்ல, அவர் செய்யும் குற்றத்தை உடனே மறப்பது நல்லது. குழந்தைகளே, இந்த கதையின் மூலம் வாழ்க்கை என்பது ஒரு முறை வாழ்வதற்கே. அதனால் உதவி செய்தவர்களை என்றென்றும் மனதில் நிலைநிறுத்தி தவறுகளை மன்னித்து வாழ்ந்தால்தான் இவ்வாழ்க்கையில் பூங்காவனம் போல் ஆனந்தமாக வாழலாம். குழந்தைகளே,
இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அந்த பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் RSR சேனல்.